இந்தியாவின் பல இடங்கள் பல விஷயங்கள் இன்றளவும் மர்மம் நீங்காதவையாக நீடித்துக் கொண்டிருக்கின்றன. பல கிராமங்கள், பலரின் மரணங்கள் என இது குறித்து நாம் குறிப்பிடலாம். இவற்றில் ஒன்றுதான் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த குல்தாரா என்ற கிராமம். ஒரே இரவில் ஒருவரை கொல்ல முடியும், அழிக்க முடியும். ஆனால் ஒரு கிராமத்தையே அழிப்பது என்பது இயலாத ஒன்று. ஆனால் இந்த குல்தாரா கிராமம் ஒரே இரவில் காணாமல் போனது. அதற்கு காரணம் என்ன? இப்போது பார்ப்போம். குல்தாரா என்னும் இந்த கிராம பகுதி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் ஜெய்சால்மர் என்னும் மாவட்டத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. இந்த கிராமமானது 85 குக் கிராமங்களை ஒன்றிணைத்து இயங்கி வந்த இடமாக இருந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த கிராமம் இயங்கி வந்துள்ளதை வரலாற்று தகவல்கள் கொண்டு அறியப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தில் பாலிவால் எனும் பிரிவை சேர்ந்த பிராமணர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் பணிவாக நடந்து கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள் என்றும் அவர்கள் தொழில் மற்றும் விவசாயம் செய்து வந்தனர் என்றும் கூறப்படுகிறது. குல்தாரா என்னும் இந்த கிராமத்தை சேர்த்து சுற்றி இருந்த 85 குக் கிராமத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் திடீரென காணாமல் போயுள்ளனர். இதற்கு காரணம் பேய், சாபம் என பல காரணங்கள் கூறப்படுகின்றன. 1825 தான் இவர்கள் காணாமல் போயிருக்கின்றனர் என அறியப்படுகிறது. இந்த கிராமத்திலும் சுற்றி இருந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களும் எங்கு சென்றனர், என்ன ஆனார்கள் என எந்த தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்பகுதியின் அருகாமையில் வசிக்கும் சிலர் ஜெய்சால்மர் திவான் சலீம் சிங் என்பவர் குல்தாரா கிராம தலைவர் மகளை விரும்பியதாகவும் அவரை அடைய கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டார் என்றும் கூறுகின்றனர். கிராம மக்கள் அந்த அழகிய பெண்ணை திருமணம் செய்து வைக்க மறுக்கவே கிராம மக்களை திவான் அச்சுறுத்தினார். அதிக வரி வசூலிப்பேன் என்று மிரட்டினார். இதற்கு கிராம மக்கள் தயாராக இருக்கவில்லை என்ற தகவல்கள் செவி வழி செய்தியாக பரவலாக கூறப்படுகிறது. தன்மானம், சுய கௌரவம் காரணத்தால் கிராம மக்கள் ஒரே இரவில் தங்கள் உடைமைகளை கூட எடுத்து செல்லாமல் கிராமத்தை விட்டு சென்று விட்டனர் என்ற கதை கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் இதுதான் நடந்ததா, இயற்கை சீற்றத்தால் கிராமம் அழிந்ததா, என்னதான் நடந்தது என்பது 100 வருடங்களுக்கு மேல் நீடிக்கும் மர்மமாக இருந்து வருகிறது.